தரமான மனித வளத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்கு. எமது நாடு பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக பாதுகாப்பானதாக அமைய வேண்டுமானால் தரமான மனிதவளம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு தேவையான மிக முக்கியமான காரணி கல்வி எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் பெரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அந்த பயணத்தில் எத்தகைய தடைகள் ஏற்பட்டாலும் தெளிவான இலக்கும் நோக்கமும் இருப்பதால் அனைத்தையும் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்வோம் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். 2023-2024 கல்வியாண்டிற்காக அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட கல்வி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்காக இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற EDCS சிசுநென பிரணாம புலமை பரிசில் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் 1930ஆம் ஆண்டு வெறும் 58 உறுப்பினர்களுடனும் ₹1 அங்கத்துவ கட்டணத்துடனும் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சேவை பணியாளர்களின் கூட்டுறவு சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் இன்று சுமார் 2,15,000 உறுப்பினர்களை கொண்டு தெற்காசியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக வளர்ந்திருப்பது ஒரு விசேட வெற்றியாகும். பாடசாலை கல்வியிலிருந்தே இன்றைய உலகிற்கு ஏற்ற வகையில் கல்வி முறையை மாற்றியமைக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களுக்கு நுழையும் மாணவர்கள் இந்த மாற்றத்தின் முன்னோடிகளாக மாற வேண்டும். ஆண்டுதோறும் ஆரம்ப கல்வியில் இணையும் சுமார் 3 லட்சம் மாணவர்களில் 40,000 பேர் மட்டுமே பல்கலைக்கழக வாய்ப்பினை பெறுகின்றனர். இந்த அரிய வாய்ப்பினை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துமாறு மாணவர்களிடம் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்வில் கலந்து கொண்ட தொழிலாளர் துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உரையாற்றுகையில் ஊழலற்ற நிர்வாகத்தின் காரணமாக கடந்த 9 மாத காலப்பகுதியில் சங்கத்தின் நிதி ஸ்திரத்தன்மை 1,200 மில்லியன் ரூபாயிலிருந்து 1,700 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இம்முறை திட்டத்தின் கீழ் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 2,292 மாணவர்களுக்காக 13.7 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி புலமை பரிசலாக வழங்கப்பட்டுள்ளது. மாணவருக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரை புலமை பரிசில் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வியில் கல்வி நிகழ்வு சங்கத்தின் தலைவர் லால்குமார், மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் தர்ஷனி இத்மல்கொட உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர்.